ஏடிஎம்களில் கொள்ளையடித்த பயங்கர கொள்ளையர்களை பிடிக்க முயற்சி செய்யும் போது படுகாயமடைந்த காவலர்கள். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த காவலரை நேரில் சந்தித்த உயர் அதிகாரிகள். சினிமா பட பாணியில் நடந்த சேசிங் சம்பவம். திருசூர்ல இருந்து 3 ஏடிஎம்கள்ல கொள்ளையடிக்கப்பட்ட 60 லட்சத்திற்கும் மேலான பணத்தை கண்டெய்னர் லாரியில ஒரு ஹியூண்டாய் கிரெட்டா நம்பர் பிளேட் இல்லாத காரோட வந்த வடமாநில இளைஞர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்திருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட இருந்த வடமாநில இளைஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் பெரும் போராட்டம் நடந்திருக்கு. இதுல நாமக்கல் மாவட்ட எஸ்பி தலைமையிலான போலீசார் சாலையில குவிக்கப்பட்டு சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலா போக்குவரத்து தடையுமே ஏற்பட்டிருக்கு. கண்டெய்னரை திறந்து பார்க்கும் போது காவல்துறையினர் தாக்கிட்டு அங்கிருந்த நபர்கள் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது 2 காவலர்களையும் கடுமையா தாக்கியிருக்காங்க. காவலர்கள் அவங்களுடைய உயிர்களை தற்காத்துக் கொள்றதுக்காக என்கவுண்டர் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இதுல ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஜுமான் அப்படின்ற 37 வயதுடைய நபர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க. 7 நபர்கள் வந்ததாகவும் அதுல ஒரு நபர் தப்பிச்சு ஓட முயற்சி செய்ததாகவும் போலீஸ் சுட்டதுல காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 5 நபர்கள் கைது செய்யப்பட்டு வெப்படை காவல் நிலையத்துல வைக்கப்பட்டிருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட தீவிர விசாரணையும் நடத்தப்பட்டு வருது. கொள்ளையர்களை பிடிக்க முயற்சி செய்யும் போது படுகாயமடைந்த காவலர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களை சந்திச்சு விசாரிக்கிறதுக்காக காவல்துறையுடைய உயர் அதிகாரிகளும் வந்திருக்காங்க.